பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான ஃபிட்னஸ் பேண்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Mi Band 4. இந்த Mi Band 4 வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட உங்க கையில கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே உங்களுக்கு தெரியாத நிறைய ட்ரிக்ஸ் வந்து இந்த Mi Band 4ல இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அது கூடவே இந்த Mi Band 4 நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒரு 3 பேருக்கு Mi Band 3 அப்படின்ற இந்த ஃபிட்னஸ் பேண்டை கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல கலந்துக்கிட்டு எப்படி இந்த ஃபிட்னஸ் பேண்டை வின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு மரக்கன்று வாங்குங்க, அதை நட்டு வீடியோ எடுங்க. அந்த வீடியோல உங்களோட பேர் என்ன ஊரு, என்ன மரக்கன்று நடுறீங்க, அது என்ன தேதி அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ நம்மளோட ட்விட்டர்ல இருந்து டாக் பண்ணுங்க. ட்விட்டர் அட்ரஸ் நீங்க கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோல ரேண்டமா 3 பேரை சூஸ் பண்ணி இந்த Mi Band 3 நான் வந்து கிவ் அவே கொடுக்க போறேன். வின் பண்றவங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் பேண்ட் போகும். ஆனா வின் பண்ணாதவங்களுக்கு ஒரு மரக்கன்று நட்டோம் அப்படின்ற ஒரு செம்மையான ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நான் சொல்றப்ப அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நட்டு பாருங்க, அது ஒரு வேற லெவல் ஃபீலிங். ஸோ மறக்காம எல்லாருமே இந்த கிவ் அவேல கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பேண்டுக்காக சொல்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த Mi Band 4 பத்தி பார்க்கலாம். Mi Band 4 ஏன்டா இது வந்து பல மாசம் ஆக போது இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், எல்லாருமே வீடியோ போட்டு முடிச்சிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரிவ்யூ யூனிட் கிடையாது. என்னோட கை காசு போட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் லேட்டு. ரிவ்யூ யூனிட் வந்துருச்சு அப்படின்னா நானும் ஃபர்ஸ்டே போட்டிருப்பேன். ரெண்டாவது இதோட ப்ரைஸ் வந்து 2300 ரூபாய் ஆன்லைனில். நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். ஆஃப்லைனில் வாங்கினப்ப எனக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாங்க. இன்கேஸ் இந்த Mi Band 4 நீங்களும் ஆஃப்லைனில் டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த Mi Band 4ஓட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வாங்கினது சைனா யூனிட் தான். ஏன்னா ஆஃபரில் கிடைச்சுன்னு சொன்னல, சைனாலேருந்து வர்றதுனால நம்மளுக்கு ஓரளவு ப்ரைஸ் லெஸ்ஸாக கொடுத்தாங்க. சைனா யூனிட்டுக்கும் இந்தியன் யூனிட்டுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த பாக்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். சோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ளர இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ளர பார்த்தோம்னா Mi Band 4 கொடுத்துருக்காங்க. இதான் Mi Band 4. அதுக்கப்புறம் இதோட சார்ஜர் வந்து இருக்கு. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் பாக்ஸ்க்குள்ள இல்லை. அண்ட் இப்போ இந்த Mi Band 4 நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதில் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாத்தையும் ஓரளவு லைட்டாக சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 0.95 இன்ச்சில் ஒரு கலர்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டச் டிஸ்பிளே, 2.5D கர்வ்டு கிளாஸால கவர் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு நல்ல பிரைட்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு டச் டிஸ்ப்ளே அப்படின்றதால எல்லாத்தையுமே டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் வர்றதுக்கு மட்டும் கீழே ஒரு கெபாசிட்டிவ் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா Mi Band 3 வச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட குவாலிட்டி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்ட்ராப் தான். இன்கேஸ் Mi Band 3 அல்லது Mi Band 3 வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ராப்பும் இந்த Mi Band 4க்கு வந்து செட் ஆகும். அண்ட் நல்ல ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்குது. தென் கொஞ்ச நேரம் கையில கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம கையில கட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபீலே இல்லை. ஏன்னா அவ்வளோ லெஸ் வெயிட்டா இருக்கு. அண்ட் அது கூடவே இதோட பேட்டரி பார்த்தோம்னா ஃபுல்லா சார்ஜ் ஆக ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 20 நாள் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொன்னாங்க. ஆனா ஆப்போட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நாள் தான் வரும். ஆப்போட கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஒரு 12ல இருந்து ஒரு 15 நாள் வருது. 20 நாள்லாம் வரல அவங்க சொன்னபடி. மேபி சும்மா வச்சிருந்தா 20 நாள் வருமோ என்னமோ. நான் கையில கட்டாம ஓரமா வச்சிருந்தோம் அப்படின்னா 20 என்ன 40 நாள் கூட வரலாம். ஸோ பேட்டரி லைஃப் நான் யூஸ் பண்ண வர இப்படிதான் இருக்கு. ஓரளவு நல்லா இருக்கு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. 10 நாள் 15 நாள் அப்படின்றது ஓரளவு ஓகே தான். அடுத்து இதுல ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டி அந்த ரேஞ்ச் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு 10 மீட்டர் தாண்டி போனாலும் ஓரளவு கரெக்டா வந்து கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து வாட்ச் ஃபேஸ் இருக்கு. இந்த வாட்ச் ஃபேஸ்ல என்ன இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நூத்துக்கணக்கான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட்டும் இந்த பேண்டுக்கு இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டிலையும் ஆயிரக்கணக்கான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பப்ஜியோட வாட்ச் ஃபேஸ் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், காரோட வாட்ச் ஃபேஸ் வைக்கிறது அப்படின்னாலும் வச்சுக்கலாம். எதுவுமே பிடிக்கலப்பா, என் போட்டோ எனக்கு பிடிச்ச ஒரு போட்டோ வைக்கணும் அப்படின்னாலும் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச போட்டோ வாட்ச் ஃபேஸா வச்சிருக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேண்டை Mi Fit அப்படின்ற அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல்ல பார்த்தோம்னா பேண்ட் டிஸ்ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸ் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போனோம்னா நம்மளுக்கு என்ன போட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம்னா அந்த போட்டோ நம்மளோட பேண்ட்ல வாட்ச் ஃபேஸா வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளா வந்து பண்ணிக்க முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்ல கொண்டு வருவாங்க. ஸ்மார்ட் பேண்ட்ல கொண்டு
கொண்டு வரதுன்றது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸ்மார்ட் பேண்டை பொறுத்தவரை ஒரு 3-4 வாட்ச் ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதுக்கடுத்து ஸ்மார்ட் பேண்டில் மேலே ஸ்வைப் பண்ணோம்னா ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது போக எவ்வளோ கேலரி பேனாக இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கிற முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. இந்த ஹார்ட் ரேட்டை ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அப்பப்போ மேனுவலாக பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தோம்னா ஒர்க் அவுட், ஒரு 6 ஒர்க் அவுட் வரையும் இதால நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸ்விம்மிங், ஜாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியுமா. அது கீழே பார்த்தோம்னா வெதர் இன்னைக்கு மட்டும் இல்லாம அடுத்த 4 நாளைக்கு என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஃபோர்காஸ்டா காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த பேண்டை நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்மளோட பேண்ட்லையும் ஷோ ஆகும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி. அதே மாதிரி கால் வந்தாலும் இந்த மாதிரி கால் வருது அப்படின்றது ஷோ ஆகும். ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த மோர்ல டு நாட் டிஸ்டர்ப் மோட், அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர், ஃபைண்ட் மை டிவைஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கடைசியா நம்மளோட போன்ல ப்ளே பண்ற மியூசிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை ரைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் கட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், அடுத்த சாங் போகலாம், இது மாதிரிலாம் பண்ணிக்கிற முடியும். இவ்வளவு தான் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல இருக்க ஃபீச்சர். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல நம்மளுக்கு ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 50 மீட்டர் வரையும் ஸ்விம்மிங் பூல் தண்ணிக்குள்ள வந்து யூஸ் பண்ணலாம், எந்த பாதிப்பும் ஆகாது அப்படின்றாங்க. நான் மழை பெய்யறப்ப அப்பப்ப தண்ணி எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ வர எந்த பாதிப்பும் இல்லை, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இருந்தாலும் ரீசெண்டாக நம்ம ஃப்ரீஸ் டெஸ்ட் வந்து Mi Band 3i வந்து பண்ணியிருந்தோம். அதே மாதிரி Mi Band 4க்கும் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணலாம். அந்த வீடியோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா பார்த்தாங்க. சோ இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இவ்வளவு தாங்க இந்த Mi Band 4 ஓட ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த Mi Band நம்மளோட மொபைல்ல இருக்க Mi Fit அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணோம்னா இதுல இருக்க டேட்டா எல்லாத்தையும் இன்னும் டீடைலா பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக சில ஃபீச்சரை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எந்தெந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரணும், வரக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த ஆப்லயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த Mi Band 4 ஓட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் நிறைய பேண்ட் லான்ச் ஆச்சு. இன்ஃபினிக்ஸில், அது போக ஹானரில், அந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நான் யூஸ் பண்ணதுலேயே ஓரளவு பெட்டராக வேல்யூ ஃபார் மணியாக ஒரு பெஸ்ட்டான பேண்ட் அப்படின்னா, ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னா Mi Band 4 தான். அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டியும் ஃபீச்சர்ஸும் செம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. 2300 ரூபாய்க்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலுமே நல்லா இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே டக்குன்னு ஸ்கிராட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லைட் அதில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னாலும் ஸ்கிராட்ச் ஆகுது. பொதுவாக பேண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டக்குலாம் ஸ்கிராட்ச் ஆகாது. இத்தனைக்கும் 2.5D கிளாஸ் கொடுத்துருக்கோம், அது இதுன்னு சொன்னாலும் ஸ்கிராட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா பேட்டரி லைஃப். ஸோ 20 நாள் வரும் அப்படின்னாங்க. மொபைலோட கனெக்ட் பண்ண அப்படின்னா 10 நாள் தான் வருது. கனெக்ட் பண்ணல அப்படின்னா அதுவே வந்து மினிமம் 12 நாள், மேக்ஸிமம் 15 நாள் தான் வருது. ஆனால் 10-15 நாள் அப்படின்றது ஓரளவு டீசென்டான பேட்டரி லைஃப் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ் இதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. மிச்சப்படி பெருசாலாம் இதுல சொல்ற அளவுக்கு குறல்ல. இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க Mi Band 4ல உங்கள நிறைய பேருக்கு தெரியாத, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சில ட்ரிக் வந்து சொல்ல போறேன். அந்த ட்ரிக்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்றது. நம்மளோட போட்டோவை, நம்மளுக்கு பிடிச்ச போட்டோவை வாட்ச் ஃபேஸா வச்சுக்கலாம். அதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். நம்மளோட மொபைல் ஆப்ல போயிட்டு ப்ரொஃபைல்ல பேண்ட் டிஸ்பிளேன்னு இருக்கும், அதுக்குள்ள கஸ்டம்ல போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கலாம். தென் ரெண்டாவது ட்ரிக் பார்த்தோம்னா நம்மளோட போன்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ரிமோட்டா நம்மளோட பேண்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட பேண்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ரிமோட் மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். சில இடங்கள்லாம் செல்ஃபி எடுக்கிறப்ப கரெக்டா வந்து கை வந்து எட்டாது. அந்த மாதிரி நேரங்களில் இதை ஒரு ரிமோட்டா யூஸ் பண்ணி நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு. இதெல்லாம் சில கம்பெனி இன்பில்டாவே அந்த ஆப்ல கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் ஆப்ல இன்பில்டா இல்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் மூணாவதா இப்போ நம்ம பார்க்க போற ட்ரிக் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக். ஏன்னா நம்மளோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் மேப் எல்லாத்தையுமே நம்மளோட Mi Band 4ல பார்த்துக்க முடியும். என்ன கதை விடுறியா, இது என்ன போனா அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலே பண்ண முடியும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஆனா பே பண்ணி தான் வாங்கணும். இன்கேஸ் ஏதாவது ஃப்ரீ வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு ஸ்க்ரீன் மிரரிங் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் என்ன பண்றோமோ அது எல்லாமே நம்மளோட வாட்ச்லையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் மிரர் ஆகும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் ஏன் கம்பெனிக்காரங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் கம்பெனி சைட்லேருந்து அந்த அப்ளிகேஷன்லேயே கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக வேற பே பண்ணி வாங்கணுமா அப்படின்னு இருக்கு. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் கூட பெருசாக யூஸாக இருக்காது. ஆனால் மேப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கேயாவது டிராவலில் இருக்கப்போ யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ அடிக்கடி நம்மளோட மொபைல் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டக்குன்னு நம்மளோட வாட்ச்லேயே கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்ற ரூட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை இந்த Mi Band 4 வழியா அந்த அப்ளிகேஷனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக அந்த அப்ளிகேஷனில் Mi Band 4க்குன்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்
ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி போட்டோம் அப்படின்னா தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவு கண்டென்ட் இருக்கு. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்பில் ஏதாவது ஃப்ரீ வெர்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக நம்மளோட மீ பேண்டை லாக் பண்ணி வச்சுக்கிற முடியும். இப்போ நம்மளோட மொபைல் வந்து லாக் பண்ணுறோம்ல, அது மாதிரி லாக் பண்ணிக்கலாம், நம்பர் லாக் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் பேண்டுக்கு எதுக்கு லாக் அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 நம்பருக்குள்ள நம்மளுக்கு எந்த மாதிரி பின் வேணுமோ அதை செட் பண்ணி நம்மளோட பேண்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா பேண்டில் என்ன சீக்ரெட் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக நார்மலாக ஸ்வைப் பண்ணி லாக் பண்ணுறது அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த Mi Band 4 யாராவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இந்த Mi Band 4ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன டவுட் அப்படின்றத கிளாரிஃபை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஒரு பெஸ்ட்டான ஃபிட்னஸ் பேண்ட் வாங்கணும், அதுவும் வேல்யூ ஃபார் மணியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் வாங்குறது அப்படின்னா வாங்குவாரு. இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட கிவ் அவே திரும்பவும் ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ இந்த கிவ் அவேல கலந்துக்கிறதுக்கு மரம் நடணும், மரம் நட்டு வீடியோ அனுப்பணும். மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கிவ் அவேல கலந்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேண்டுக்காக கிடையாது, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மரத்தை நடலாம், முடிஞ்ச வரை எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நிறைய மரம் நட்டு நம்மளும் கொஞ்சம் ஒரு நல்ல செழிப்பை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.